AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொகுதி பங்கீடு தொடர்பாக முதலமைச்சர் திமுகவின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் விசிகவுடனான தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை இன்னும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. நமக்கு தெரியும், ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகளுக்கு 2 இடங்கள் என்பது உறுதியாகி இருக்கிறது. இது மட்டுமின்றி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் தலா 1 இடங்கள் என்பதும் உறுதியாகி இருக்கிறது. விசிக காங்கிரஸ் இன்னும் உறுதியாகவில்லை. இந்த நிலையில் முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், காங்கிரசுக்கு இத்தனை இடங்கள், விசிகவுக்கு இத்தனை இடங்கள் அப்படின்னு உறுதி செய்ய முடியாத ஒரு நிலைக்கு என்ன காரணம்? அதாவது பாத்தீங்கன்னா, தேர்தல் தேதி இன்னமும் அறிவிக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால், இந்த தேர்தல் தேதி மார்ச் முதல் வாரத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் அனைத்து கட்சிகளுமே அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஒரு சில அந்த காலதாமத்தை ஏற்பட்டு வருவதாக தெரிகிறது. இன்றைக்கு திருமாவளவன் அசோக் நகரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அவர் முதலமைச்சரையே நேரடியாக சந்திக்க விரும்புவதாக தெரிகிறது. இந்த நிலையில் இதை எப்படி சீக்கிரமா ஷார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றது குறித்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் கூட கட்சி அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார். கட்சியுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன், தொகுதி பங்கீட்டு குழு தலைவர் டி.ஆர். பாலு, டி.கே. சிலங்கோவன் உள்ளிட்டோருடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சீக்கிரமா முடிச்சிருங்க, ரொம்ப காலதாமத்தை வேணாம், அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க வேலையை ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சிஎம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில இந்த ஆலோசனை கூட்டம் இன்னும் சிறிது நேரத்தில் நிறைவடைய இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை செல்வ பெருந்தகை நாகர்கோவில் உள்ளிட்ட மாவட்டங்களில அவர் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு சுற்றுப்பயணத்தில் இருக்கிற அவரும் வருவதாக தெரியவில்லை. எனவே என்ன பண்ணலாம், அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம்? இன்றைக்கு மாலை உதயநிதி ஸ்டாலின் சொற்பொழிவாளர்கள், திமுகவில் கூடிய சொற்பொழிவாளர்களுடன் ஆலோசனை நடத்துறாரு. எனவே தேர்தல் பணிகள் எந்த அளவுக்கு இருக்கிறது, கடந்த 3 நாட்களாக ஆங்காங்கே ஸ்டாலின் குரல் என்ற தலைப்புல பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றது. அதனுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கு? நேற்றைக்கு பிரதமர் போயிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு ஒரு மறுப்பு அறிக்கை யாரை வைத்து கொடுக்கலாம் என்பது குறித்தும், என்ன மாதிரியான பதில் அவர் குறிப்பா பல்வேறு விஷயங்களை திமுகவே டைரக்டா ஸ்ட்ராங்கா எதிர்த்துட்டு போயிருக்காரு. குறிப்பாக அண்ணா அறிவாலயத்திற்கு அருகிலேயே அந்த நந்தனம் என்பது இருக்கிறது, அந்த பக்கத்திலேயே இவ்வளவு தூரம் பேசிட்டு போயிருக்காரு. எனவே அவருக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கமெண்ட் கொடுக்கணும் அப்படின்றது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகிறது. மணிமாறன். ரமேஷ், இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு உடனுக்குடன் செய்தியை கொடுத்துட்டே இருக்கீங்க. ஆரம்பத்திலேருந்து இது சம்பந்தமா நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கீங்க. காங்கிரசுக்கும் விசிகவுக்கும் இத்தனை இடங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு இவங்க ஒரு தீர்மானம் வச்சிருப்பாங்க. ஏற்கனவே தெரியும், விசிக எங்களுக்கு 3 தொகுதிகள் வேணும், 2 தனி தொகுதி, 1 பொது தொகுதி அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. காங்கிரசும் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிறதாவும் ஒரு தகவல் இருக்கு. என்ன கேட்கறாங்க? திமுக தரப்புல என்ன கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க? எத்தனை இடங்கள்? பொறுத்தவரை கடந்த முறை போட்டிட்ட 9+1 பாண்டிச்சேரி, அது 10 கொடுத்துருங்க அப்படின்னு கேக்குறாங்க. திமுக பொறுத்தவரை இந்த முறை 2 குறைச்சிக்கங்க. ஏன்னா அப்ப நாங்க எதிர்கட்சியா இருந்தோம் 2019, இப்ப நாங்க ஆளுங்கட்சியா இருக்கோம். நிறைய மாவட்ட செயலாளர்கள், எங்களுடைய அமைச்சர்கள் எல்லாம் போட்டி இருந்து விரும்புறாங்க. எனவே ஒரு 2 சீட்டு விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகோசியேஷன் நடந்துட்டு இருக்கு. அதே போல விசிக திருமாவளவனை பொறுத்தவரை அவர் 2 தனி தொகுதியிலும் 1 பொது தொகுதி, ஜெனரல் கான்ஸ்டிடியூன்சி கேட்கிறாரு. ஆரவ் அர்ஜுனா புதுசா கட்சியில் சேர்ந்திருக்காரு, கள்ளக்குறிச்சி கொடுங்கன்னு கேட்கிறாரு. ஆனா ஈவனா 2 தாங்க, கம்யூனிஸ்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் 2 தாங்க அப்படின்றது ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. அதனாலதான் அந்த டிலேவுக்கான காரணமா இருக்குது. இன்று ஒரு முடிவு. ஆனா பாத்தீங்கன்னா நேரில் தான் பேச்சுவார்த்தை நடத்துலையோ திரைக்கு மறைவில் போன் மூலியமாக தலைவர்கள் பேசிட்டு தான் இருக்காங்க. எனவே எப்ப கையெழுத்தாகுன்றதா எதிர்பார்ப்பார்கள். நாளை அது கையெழுத்தாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் தெரிகிறது. காங்கிரஸை பொறுத்தவரை இன்னும் ஒரு சில தினங்கள் ஆவதற்கு கூட வாய்ப்புகள் இருப்பதாக தான் தெரிகிறது. மணிமாறன். விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி ரமேஷ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.